லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனம் எங்களோடு இடைபெற்றும் ஆவியானவர் எங்களோடு இடைபெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அற்புதங்களை தியானித்து கொண்டு வந்தோம். இந்த நாட்களில் நம்ம சிலுவை தியானத்தை ரொம்ப அடிப்படையாக வைக்கிறனால இந்த நாட்களில் சிலுவையை குறித்துதான அடுத்த கொஞ்சம் நாட்கள், ஒரு 4-5 வாரங்கள் சிலுவை குறித்தான அடிப்படை காரியங்களை நம்ம தியானிக்க இருக்க போகிறோம். அதனால் நம்ம அந்த பாயிண்டில் வரும். அதுக்கப்புறம் இது முடிந்த உடனே நாம் தொடர்ந்து எதிலே வர இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அற்புதங்களை குறித்து அதிகம் தியானிக்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பந்தி, தேவனின் பந்தி நான் போட்டிருக்கேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பந்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருடங்கள் வாழ்ந்தார். அப்போ சிலுவை மரணத்திற்கு முன்னால் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக தன்னுடைய சீஷர்களோடு, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீஷர்களோடு ஒரு மேல் வீட்டு அறையிலே ஒரு பஸ்கா பண்டிகை நாள் இரவு நேரத்திலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒரு பந்தி அப்படின்னு சொன்னால் ஒரு சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த நாள், இந்த பஸ்கா பண்டிகைங்கிற நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நாள். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கும்போது அந்த இரவு ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரப்போறீங்க. அப்போ அந்த நாள் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு கான்செப்டை கொடுக்குறார். ஸோ அதுதான் பஸ்கா பண்டிகை. அடுத்த நாள் காலையில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வராங்க சுதந்திரமாக. அதற்கு முன்னால் அதை மனதில் வைத்துக்கொள்ள ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பஸ்கா பண்டிகை வருது. இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தில் போகிறதுக்கு முன்னாடி அந்த நாள் என்ன பண்ணுகிறது, நெருங்கி வருகிறது. அப்போ ஒரு மிகப்பெரிய பந்தி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், கல்யாண பந்தி இதெல்லாம் பார்க்குறோம்ல. அது மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து சந்தோஷமாக ஆறாம பேசி மகிழ்ச்சியோடு சாப்பிட்ற ஒரு விஷயம். இப்போ இந்த லார்ட்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பந்தி, இயேசுவின் பந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் பந்தியிலே 12 பேர்களும் இயேசுவை முழு மனதோடு சந்தித்தார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அல்லேலூயா. ஏன்னா யூதாஸ் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான், மற்றவர்களெல்லாம் இன்னொரு மைண்ட் செட் அப்படின்னு சொன்னால் மன எண்ணம், சிந்தனைன்னு வச்சுக்கோங்க. யூதாஸ் எப்படியாவது இயேசுவை காட்டி கொடுக்கணும், எப்படி காட்டி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். இன்னும் சில பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இயேசுவின் பக்கத்தில் யார் உட்காரணும், நீ உட்காரணுமா நான் உட்காரணுமான்னு சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் இருக்குது. யாரும் சந்தோஷத்தோடு இயேசு கூட உட்கார்ந்து நம்ம சாப்பிட போறோமே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணது கிடையாது. இயேசுவை எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் பரலோகம் செல்வதற்கு, அதாவது நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். டிசையர், நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன். ஆனா இவர்கள் இயேசுவை சந்திக்க ஆசையா இருக்கிறாங்கன்னா இல்ல, யார் இயேசுவின் பக்கத்துல உட்காருவாங்கிற ஒரு சண்டை, யார் இயேசுவை எப்படி காட்டி கொடுக்க போறாங்கன்னு ஒரு மன குழப்பம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. சகோதர சகோதரியே, இந்த தேவ பந்திங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்க போறோம், அதே கான்செப்ட் தான். இப்ப இந்த இயேசுவை சந்திக்க நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? இப்ப முதலாம் அந்த காலகட்டத்தில், இயேசுவினுடைய காலகட்டத்தில் சீஷர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் ஆண்டவர் நமக்கு, அதாவது ஒரு வெளியரங்கமான ஒரு காரியத்தை 4 சுவிசேஷ புத்தகங்கள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துடைய வருகை வருகிறது. அது நமக்கு ஒரு பந்தி தான். அந்த பந்தியில இயேசுவை சந்திக்க நாம் தயாராக இருக்கிறோமா? இல்ல இன்றைக்கு இந்த நாள் முடிந்த உடனே திருவிருந்து எடுக்க போறோம், அந்த திருவிருந்துல இயேசுவை சந்திக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒரு 2 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் இந்த பந்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே. ஒரு பாயிண்ட் இந்த வாரமும், அடுத்த பாயிண்ட் அடுத்த வாரமும் நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பந்திக்கு வரும் பொழுது முதலாவது நாம் கர்த்தருடைய ராபோஜனத்திற்கு வரும்போது அல்லது கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது முதல்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் தேவனுடைய பந்திக்கு வரும் பொழுது, இல்ல தேவனை சந்திக்கும் பொழுது, இல்ல தேவனுடைய ராபோஜனத்துக்கு வரும்போது தேவனை என்ன பண்ணணும், பார்க்கணும். தேவனை என்ன பண்ணணும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். 2 விஷயம். முதலாவது நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். 2வது தேவனை நாம் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 இன்சிடென்ட் நடக்கும்போது தான், இந்த 2 காரியம் நடக்கும் பொழுது தான் ஒரு திருவிருந்துங்கிறது நம்ம பார்க்குறோம் ஒரு முழுமை அடையுது.
இல்லைன்னா அது ஒரு முழுமை கிடையாது. ஸோ இந்த ரெண்டு காரியத்தை தலைப்பை கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு ஒரு தலைப்பும் அடுத்த வாரம் ஒரு தலைப்பும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறக்கூடிய முதல் தலைப்பு என்னன்னா, நாம் கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுது, ராபோஜனத்திற்கு வரும்போது, முதலாவது நம்மை நாமே நிதானித்து என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை, தன்னுடைய சிலுவையை குறித்து அவர் அவ்வளவு அழகாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த முக்கியமான ஒரு வசனத்தை சொல்றாரு. 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியிலே இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தையும் என்ன பண்ணுகிறார், அவர் அழகா என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த பந்தியிலே மேல் வீட்டு அறையிலே இயேசு கிறிஸ்து ஒரு புறம், 12 சீஷர்கள் ஒரு புறம். இப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, என்னை காட்டி கொடுக்கிறவருடைய கை இந்த பந்தியில இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப இந்த சீஷர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருந்திருக்கணும்? யார் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள் சொல்லுங்க? யார் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தாங்க இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ற காலத்துல? யாரு யாரு? ஜனங்கள். யாரு? யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவுட் சைடில் இருக்காங்க, வெளியே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினவர்கள், இயேசு கிறிஸ்துவை கல்லால் அடிக்க வகை தேடினவர்கள், இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து பேசினவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, வெளியே இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு கூட்டம். இப்போ இங்கே உங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு எனக்கு துரோகிங்க இங்கே உட்காந்துருக்குறாங்க, என்ன கொலை பண்றவங்க இங்கே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு நான் பேசுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்னன்னா என்ன அர்த்தம்? வெளியில் இருக்கிறாங்கன்னா நான் இங்கே உட்காந்துருக்கிறாங்கன்னு நான் பேசக்கூடாது. அப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறாங்கன்னு பேசும்போது உங்களுக்குள்ளெல்லாம் என்ன வரணும்? யார் இருக்கிறாங்கன்னு என்ன பண்ணணும்? கோபம் வரணும். யார் இருக்கிறாங்கன்னு தேட ஆரம்பிக்கணும். அது உங்களுக்குள்ள ஒரு மனப்பாங்கு என்ன பண்ணணும், வர ஆரம்பிக்கணும். ஆனால் ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே அவர்களுக்குள்ள என்ன மனசு வருது நல்லா கவனிங்க. 21ஆம் வசனத்தில், இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்களுடைய டிஸ்பியூட், அங்க இருக்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்ட மனநிலைமையா இருக்குது? எல்லாம் நானா நீயான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், கேட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை. நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை. கத்து இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு எதிர் காரியத்தை என்னை காட்டி கொடுக்க போறவங்களை இங்க இருக்க போறாங்கன்னு ஆண்டவர் சொல்லும்போது, மார்க் புத்தகத்தை நீங்க ஆர்டரா வாசிக்கும் போது, மார்க் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவர் சொன்ன உடனே அவங்க கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு கேள்வி என்ன பண்றாங்க கேட்கிறாங்க. அதே போல மத்தேயு 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, யூதாசன் கேட்கிறான், ஆண்டவரே நானா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் கேட்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 11 சீஷர்கள் எப்படி கேட்கிறாங்க, ஆண்டவரே நானா உங்களை காட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. யூதாஸ் என்ன கேட்கிறான், ஆண்டவரே நானா உங்களை காட்டி கொடுக்க போறேன், இன்னொரு பகுதியில இருந்து காட்டி கொடுக்க போற யூதாஸும் கேட்கிறான். இப்ப இதை ரெண்டா பிரிச்சுக்கொள்ள முடியுது. இப்ப காட்டி கொடுக்க போறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்குள்ள என்ன வரும்? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம அனைவருக்குமே ஏதாவது ஒரு இடத்துல நீங்களும் நானும் திருடல, ஆனால் ஒரு வீட்டில் போய் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு திருடன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு எனக்கு என்ன வரும்? கோபம் வரும். அப்போ என்ன கேட்பீங்க? நானா திருடுனேன், நானா திருடுனேன் அப்படி கேட்பீங்களா? யாரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? யாரை பார்த்து திருடுன்னு சொன்னேன்? நானா திருடுனேன், நானா திருடுனேன்னு கேட்க மாட்டாங்க. யாரை பார்த்து திருடுன்னு சொன்னேன்? திருட்டு பழக்கமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும், அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். ரெண்டாவது என்ன வரும்? தான் திருடலைங்கும் போது மற்றவர்களை நோக்கி என்ன பண்ணுவாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவனா இருக்குமோ, ஒருவேளை அந்த பையனா இருக்குமோ, அந்த அம்மாவா இருக்குமோ, இவர்களாக இருக்குமோ. ஏன்னா நான் திருடலை, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரை அங்கேயே பிடிச்சிருக்கலாம்? சீஷர்களை யாரை பிடிச்சிருக்கலாம்? யூதாஸை கேட்ச் பண்ணிருக்கலாம். அப்ப கவனிங்க, 3 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இந்த 11 சீஷர்கள் பயணப்பட்டு போனாலும் அவர்களுக்குள்ள என்ன கிடையாது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக பேசக்கூடிய, கர்த்தருக்கு முன்னாக தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசக்கூடிய, தன்னுடைய விசுவாசத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லைன்னா அவர்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன கிடையாது, ஸ்ட்ராங் இல்லை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இடத்துல நான் ஸ்ட்ராங் இல்லை. என்னுடைய ஓன் ஸ்பிரிச்சுவல்னஸ், என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய இதில் நான் ஸ்ட்ராங் இல்லை, நிலையா இல்லை.
அப்ப எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் வரும். சீஷர்கள் அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் எழுப்புறாங்க. நானா 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 என்று என்ன பண்ணுகிறார்கள்? எழுப்புகிறார்கள். என் சகோதர சகோதரியை கவனிங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா இல்ல, ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய நிலைமையில நீங்க மேலோங்கி வரல அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட மனநிலைமையில தான் நீங்களும் நானும் இருப்போம். சில பேத்துக்கு நான் பரலோகம் போவேனா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரே, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என் வீட்டில் இருக்கிறாரா, ஆண்டவர் என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறாரா, ஆண்டவர் என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாரா, இப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்குது. ஏன் எழும்பிக்கிட்டே இருக்குதுன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஸ்டாண்டர்ட், ஆவிக்குரிய நிலைமை ஸ்ட்ராங்கா இல்லை. ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கும்? என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் தேவன் பார்த்து கொள்ளுவார், எனக்கு அதை குறித்து கவலை கிடையாது, எனக்கு அதை குறித்து பயம் கிடையாது, அல்லேலூயா அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஆவிக்குரிய நிலைமையை பொறுத்து தான் ஒரு மனுஷனுடைய ஒரு ஸ்ட்ராங், அதாவது இந்த உலகத்திலே அவனுடைய விசுவாசமும் அவனுடைய நிலைத்தன்மையும் அவனுடைய பக்தி வைராக்கியமும் அவனுடைய கான்ஃபிடன்ஸ் அவனுடைய நம்பிக்கையும் பொறுத்து இருக்குமோ தவிர உலக பிரகாரமான காரியங்களை வச்சு இல்லை. இவங்க எல்லாம் கேட்குற கேள்வி அதுதான், நானா நானா நானா. உனக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம்? உங்களுக்கு எனக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம்? ஆண்டவர் என் கூட இருப்பாரா? ஆண்டவர் ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறீங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நான் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணேன்னா என்ன நம்பிக்கையில் அவங்க எனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்க முடியும்? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு நான் ஒரு துரோகம் பண்றேன், உங்க பேச்சை நான் கேட்கல, உங்களை நான் கெட்ட வார்த்தையில் பேசுறேன், நீங்க சொல்ற காரியத்தை மீறி நான் பண்ணும்போது என்ன தைரியத்துல என்ன நம்பிக்கையில நான் என்ன பண்ணுவேன்? இவங்க எனக்கு இதை செய்வாங்க நான் நம்ப முடியும்? ஒரு தாயும் தகப்பனையும் பெற்ற பிள்ளை கை விட்டுட்டானா, நாளைக்கு ஒரு தேவை வரும்போது, ஒரு எதிர்பார்ப்பு வரும்போது என்ன தைரியத்தில் அந்த அம்மா கிட்டேயோ அந்த அப்பா கிட்டேயோ போய் எங்க அம்மா எனக்கு செய்வாங்க, எங்க அப்பா எனக்கு செய்வாங்க அப்படின்னு என்ன தைரியத்தில் போக முடியும்? அதுவே ஒரு தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக ஒரு பிள்ளை இருக்கும்போது அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? எங்க அப்பா எதா இருந்தாலும் எனக்கு பார்த்துக்குவார், எங்க அம்மா எதா இருந்தாலும் பார்த்துக்குவாங்க, எனக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை என்ன பண்ணு வரும். நீங்க தேவன் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் ஒண்ணு விடாம பிசங்காம இந்த பூமியில செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் மீது உங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கும். எந்த விஷயத்தையும் தைரியமா எதிர்கொள்ளுவீங்க, எந்த காரியத்திலும் உங்களுக்கு பயம் வராது. தேவன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல தேவன் என்னென்ன காரியத்தை சொல்றாரோ அது எல்லாவற்றையும் அத்துமீறி செய்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அப்படி கீழ்ப்படிதல் இல்லாததுனால உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? செத்து போன நிலைமையில இருக்கும்போது உங்களுக்குள்ள பயம் வரும். மரணத்தை குறித்து பயம் வரும், எதிர்கால வாழ்க்கை குறித்து பயம் வரும், வியாதியை குறித்து பயம் வரும், பிள்ளைகளை குறித்ததான பயம் வரும், உங்க பலவீனத்தை குறித்தான பயம் வரும். கர்த்தர் மீது உங்களுக்கு உண்டான நம்பிக்கையை பொறுத்து தான், விசுவாசத்தை பொறுத்து தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது இருக்குது. அல்லேலூயா. இல்லைன்னா அந்த சீசர்கள் கேட்டது போல நானா நானா நானான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு கூட்டம் இப்படி, இன்னொரு கூட்டம் மத்தேயில வாசிக்கிறோம். யாரு கேட்கிறா? யூதாசும் என்ன பண்றான்? யூதாசும் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, சரி வாசிங்க அந்த வசனத்தை. ஏதோ நான் வேற ஏதோ சொல்லி நம்ம மத்தேயு 26:25 வாசிங்க. ரபி நானோ அப்படின்னு என்ன பண்றான்? கேட்கிறான். எப்படிப்பட்ட ஒரு ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எப்படிப்பட்ட ஒரு தந்திரக்காரன், எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்காரனாக யார் இருக்கிறான்? அல்லேலூயா, யூதாஸ் இருக்கிறான். இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க யூதாஸ் சைடுல நிக்கிறீங்களா? யூதாஸ் மாதிரி பந்தியில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இல்ல இந்த பக்கம் ஆவிக்குரிய நிலைமையில தொய்ந்து போன நிலைமையில இருக்கக்கூடிய மற்ற சீஷர்களை போல பந்தியில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கான்ஃபிடன்ஸ் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நானா ஆண்டவரே அப்படி பந்தியில உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்ல யூதாசை போல நல்லா தெரியும் நான் பாவம் பண்ணிட்டேன், நல்லா தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன், நல்லா தெரியும் தேவனுக்கு எதிராக நான் செஞ்சுட்டேன், நான் தான் ஆண்டவருக்கு விரோதியே, நான் தான் ஆண்டவரை காட்டி கொடுக்க போறேன், அப்படி இருந்தும் என்ன தைரியத்துல கேட்கறான்? அல்லேலூயா. என்ன நானா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்றான்? தைரியமா என்ன பண்றான்? கேட்கறான். ஏன் அப்படின்னா தன்னைத்தானே நிதானித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள கிடையாது? யூதாஸ்ட இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர், நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய பந்தியில நிதானித்து உட்காராதவர்கள் வியாதியில மரித்து போகிறார்கள், மரணித்து கூட போறாங்க. அல்லேலூயா.
அது ரெண்டு ஆங்கிள் நீங்க பார்க்கலாம், ரெண்டு பார்வையில பார்க்கலாம். ஒன்று திருவிருந்தையும் பார்க்கலாம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையும் நீங்க பார்க்கலாம். இப்ப கேட்கலாம் ஹிப்போக்ரைட் மாதிரி, எல்லாத்துக்கும் முன்னாடி நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க பரலோகம் போயிடுவேன், ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்தால் நான் பரலோகம் போயிடுவேன், ஆண்டவர் எனக்காக பரலோகத்தில் ஒரு அறையை கட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், நிதானிங்க. கர்த்தர் சொன்ன காரியத்தை மீறி நீங்க பண்ணலையா? தேவன் சொன்ன சத்தியத்தை மீறி நீங்க பண்ணலையா? தேவனுடைய காரியங்களுக்கு எதிராக நீங்க பண்ணலையா? அப்ப என்ன தைரியத்துல நீங்க பேசுறீங்க இந்த இடத்துல? உங்களை நீங்கள் நிதானித்து அறியல. யூதாஸ் தன்னை நிதானித்து அறிந்திருந்தானா, எஸ் நான் தான் ஆண்டவரை காட்டி கொடுக்கிற பையன், நான் தான் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்காம இருப்பான். ஒன்னு என்ன பண்ணிருப்பான், கடந்து போயிருப்பான். பாவத்தை செய்துட்டு அந்த பாவத்தை செய்ததை செய்யாததை போல மறைத்து பேசுகிற ஒரு தைரியம். அல்லேலூயா. நிதானம் இல்லை. தேவனுடைய பந்தியில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும். கர்த்தர் உங்களோட என்னோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு புறம் 11 சீஷர்களை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல கர்த்தர் உங்களோட பேசுறாரு. இல்லை இன்னொரு புறம் நான் எப்படி சொல்றேன்னா, தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலைகள் காரணமாக ஒரு 11 சீஷர்கள் செய்கிற தவறு போல இருக்கலாம். ஆனா சில பேர் இது தப்புன்னே தெரிஞ்சு ஒரு தைரியம் வருது தேவனுக்கு விரோதமா பாவம் பண்றதுக்கு, தேவனுக்கு விரோதமா சில காரியங்களை செய்யறதுக்கு. எங்கிருந்து உங்களுக்கு அந்த தைரியம் உங்களுக்கோ எனக்கோ வருதுன்னு தெரியல. நம்ம எல்லாம் யூதாஸின் கூட்டத்தார்கள். நான் சொல்றேன், நம்ம எல்லோரும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார் இந்த விஷயம் தப்புன்னு. நல்லா வேத வசனத்தை கற்று தேர்ந்த அறிவாளி போல எல்லாம் பேசிக்கிட்டு தைரியமா பாவம் பண்றோம், தைரியமா தேவனுக்கு எதிராக பண்றோம். ஆனா தைரியமா பெருமை பேசுறோம், ஆண்டவருடைய வருகை வந்தா நான் பரலோகம் போவேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என் தொழிலை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எனக்கு அதை தருவார், ஆண்டவர் எனக்கு இதை தருவார், ஆண்டவர் என்னை அப்படி உயர்த்துவார், ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? எப்படி உயர்த்துவார்? 11 சீஷர்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார்? யூதாஸினுடைய நிலைமை என்ன? என்ன பண்ணான் யூதாஸ்? போய் நாண்டு கொண்டு செத்தான். திங்க் அபவுட் இட். யோசிங்க இந்த விஷயத்தை, நிதானிங்க. யூதாஸின் இடத்துலையோ இல்ல 11 சீஷர்கள் இடத்துல எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அதை கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும். இந்த பாயிண்டின் கீழே ஒரு 4 பாயிண்ட் நான் உங்க இடத்துல கொண்டு வர விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனப்பான்மை, நம்மளுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்மளுடைய மனப்பான்மை, நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய சிந்தனைன்னு வச்சுக்கலாம், நம்முடைய எண்ணம் வச்சுக்கலாம், நம்முடைய மனதில் சிந்திக்கிற காரியங்கள் வச்சுக்கலாம். எதை வேணா நாம் என்ன பண்ணலாம், வைத்துக் கொள்ளலாம். தேவனுடைய பந்தியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்களும் நானும், இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி எந்த நேரத்திலும் தேவனுடைய பந்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாம் முதல்ல எதை நிதானிக்க வேண்டும்? எதை நிதானிக்க வேண்டும்? நம்முடைய மனசை, நம்முடைய சிந்தனையை நிதானிக்கணும். நம்ம மைண்ட் எப்படி இருக்குது, நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கு, நம்முடைய மனசு எந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நிதானிக்கணும். இந்த சம்பவத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை எடுத்து வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. இந்த பஸ்கா பண்டிகையில மொத்தம் 4 கப்பு 4 பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு வேத அறிவு, இதை வச்சு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 4 கப்பு யூஸ் பண்ணுவாங்க, 4 பாத்திரங்கள். இஸ்ரவேலர்களுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம், இஸ்ரவேலர்களுடைய அந்த சந்ததியின் பிரகாரம் ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டுறாங்கன்னா 4 கப்பு யூஸ் பண்ணுவாங்க. 4 கப்புல அந்த திங்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த திராட்சை ரசம், அந்த அப்பம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த 4 கப்பை யூஸ் பண்ணுவாங்க. அந்த 4 கப்புல முதலாவது ஒரு கப்பை எடுத்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல நன்றி சொல்லுகிற ஒரு கப் எடுப்பாங்க. பஸ்கா பண்டிகையினுடைய முதல் காரியம் என்ன? முதல் கப்பை எடுத்து, அந்த முதல் சாப்பாடை எடுத்து சாப்பிடும்போது முதல் கப்பை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற விதமாக, கர்த்தர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முதல் கப்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, எடுத்துக்கொள்ளுவாங்க. அதே போல 2வது கப் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த கப்பு முடிச்ச உடனே அந்த கப்பை ஓரம் வச்சிருவாங்க. 2வது ஒரு கப் எடுப்பாங்க, அதுல அப்பம் இருக்கலாம், அதுல திராட்சை ரசம் இருக்கலாம். 2வது கப்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ரிமெம்பரன்ஸ் அப்படிம்பாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தருடைய வாழ்க்கையை நடத்தினதை நினைத்து, எதிர்காலத்தில் கர்த்தர் எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார் என்பதையெல்லாம் நினைத்து, தேவ சமூகத்தில் 2வது ஒரு ஜெபம் பண்ணி உயர்த்தி அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவை என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வார்கள்.
அதே போல மூன்றாவது ஒரு கப் எடுப்பாங்க. மூன்றாவது ஒரு கப் எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய உடன்படிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு கப்பு. மூணாவது கப்பை எடுத்து தேவனுடைய உடன்படிக்கை குறித்து என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வார்கள். நான்காவது ஒரு கப் எடுப்பாங்க. நான்காவது கப்பை எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, அதை குடிச்சிட்டு அந்த கப்பில் இருக்கக்கூடியதை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நான்காவது கப்பை என்ன பண்ணுவாங்க, சங்கீத பாடல்களை என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. இப்படி 4 பாத்திரங்களை என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொசீஜர் தான் இதில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்துல நீங்க உட்காரும் போதெல்லாம், தேவனுடைய பந்தியில நீங்க உட்காரும் போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நன்றியால நிறைஞ்சிருக்குதா? கவனிங்க, நிதானிங்க. கர்த்தர் இதுவரை செய்த நன்மைகளை குறித்து, கர்த்தர் உங்களை நடத்தின விதங்களை குறித்து உங்க இருதயத்துல நம்பிக்கை, அதாவது நன்றி மனப்பான்மை, நன்றி உள்ளம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒருபோதும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நீங்களும் நானும் என்ன பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம். இன்னைக்கு தேவன் செய்த அற்புதங்களையும் தேவன் செய்த அதிசயங்களையும் மறந்து போனதுனால தான் ஒரு பக்கம் 11 சீசர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களோ அப்படி இருக்கிறோம், இன்னொரு பக்கம் யூதாசை போல என்ன பண்றோம், இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா அல்லே சொல்லுங்க. நன்றி இல்லை. இந்த 12 சீஷர்களை நினைச்சு பாருங்க. 3.5 வருடங்கள் இவங்க வேலைக்கு போனாங்களா? 3.5 வருடங்கள் இவங்க எங்கேயாவது போய் பாறையை உருட்டுறது, விவசாயம் பண்றதுன்னு பண்ணாங்களா? 3 வருஷங்கள் எங்கேயாவது இவங்க போய் யார்கிட்டயாவது கடன் வாங்கினாங்களா? 3 வருஷங்கள் ஆண்டவர் எங்கேயாவது கைவிட்டாரா? இல்ல. எல்லா இடங்களிலும் கர்த்தர் இவர்களுக்கு உண்டான போஜனம், கர்த்தர் இவர்களுக்கு உண்டான மேன்மை, இவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே செய்து வைத்திருந்தாலும் தேவனை சந்திக்கிற அந்த பந்தியில வரும்போது இவர்களுக்குள்ள என்ன கிடையாது, நன்றி மனப்பான்மை இல்லை. நன்றியுள்ள ஒரு இருதயம் அவர்களுக்குள்ள என்ன பண்ணல, இல்ல. அப்படி நன்றி உள்ள இருதயம் இல்லாததுனால இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. யார் தேவனுக்கு முன்னாடி உட்கார்றது, நீயா இல்ல நானா, யார் உட்கார்றது என்கிற ஒரு சண்டை இவர்களுக்குள்ள நடக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, தெளிவா என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. தேவ சமூகத்துல நன்றி மனப்பான்மையோடு உட்காரும் போது கர்த்தர் பேசுகிற காரியங்களை நிதானித்து அறிகிற பிள்ளைகளா இருப்போம். உங்களை நிதானிங்க. உலகத்துல நன்மை செய்யறவனை மறந்து போறது போல தேவன் நன்மை செய்யறத மறந்து போகுது. இன்னைக்கு உலகத்துல நம்ம அதை அடிக்கடி பார்க்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற பிள்ளைகள் இந்த உலகத்துல யாராவது நன்மை செஞ்சா அவங்களையும் என்ன பண்ண மாட்டாங்க, மறந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல மனுஷங்க சொல்ற ஒரு வார்த்தை, நான் செய்த நன்றியை மறந்து போறாங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற நீங்கள் ஆகட்டும், நான் ஆகட்டும், நமக்கு யாராவது ஒரு நன்மை செஞ்சா அவர்கள் செய்த நன்மையை நன்றியை மனசுல வச்சிருக்கிறோமா இல்ல மறந்து இருக்கிறோமா? அல்லேலூயா. யோசிங்க. உங்களுக்கு ஆபத்துல உதவுனவங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க, உங்க வாழ்க்கையில சில உதவிகளை பண்ணவங்க, அவங்கள நினைவு கூறுறீங்களா? அவங்கள குறித்தான ஒரு நன்றி மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல உலக மனுஷனை போல சுயநலவாதியா என் காரியம் ஆகணும், அதுக்கு யாரையாவது நான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிட்டு அவங்கள நான் தூக்கி எறிஞ்சிருவேன், இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உங்களுக்குள்ள இருக்குன்னா இது எங்கிருந்து வந்ததாக இருக்கும்? அல்லேலூயா. யாரிடத்துல இருந்து வந்தது? பிசாசான இடத்துல இருந்து வந்திருக்கும். அதுதான் யூதாசுடைய நிலைமை. 3 வருஷம் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்துட்டான், ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எல்லாம் மறந்துட்டான். இப்ப ஒருத்த 30 வெள்ளி காசு கொடுக்கிறோம்னா யாரை காட்டி கொடுக்க தயாராயிட்டான்? அல்லேலூயா. ஆனா பந்தியில உட்காந்துட்டு நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே, என்ன ஒரு தைரியம்! ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போறோமா? இந்த உலகம் நமக்கு சில நன்மைகளை சில மனுஷங்க செய்யறாங்க, தயவு செய்து அவங்களுக்கு எல்லாம் நன்றி உள்ளவங்களா இருங்க. நீங்களாகட்டும் நானாகட்டும். சில நேரங்கள் அவங்க நன்மை செய்தாலும் சில நேரங்களில் நன்மை செய்ய ஒரு காரியத்தை செய்யறாங்க, ஆனா மறுபடியும் நம்ம போய் உதவி கேட்கும்போது அவங்களால செய்ய முடியல, உடனே அவங்களை எதிராளியா பார்த்துடுறோம். இந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது, இந்த குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க கர்த்தரிடத்துல பாருங்க, எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்களோ அப்படிதான் உலக மனுஷன் இருப்பீங்க. தேவனிடத்துல எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்களோ அப்படிதான் உலக மனுஷன் இருப்பீங்க. ஒருவேளை ஒருத்தர் நமக்கு சாப்பாடு போட்டாலும் அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்லல, நல்லா கவனிங்க.
நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாங்க, அவங்க தப்பு பண்ண சொல்றாங்க பாஸ்டர், அதனால நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு, அதனால அந்த தப்பு பண்ணு, அப்படி மைண்ட் செட்ல வந்துடக்கூடாது. பாவம் பண்ண சொன்னா பாவம் பண்ணக்கூடாது. ஆனா அதே சேம் சமயத்துல உங்களுக்கு ஒரு நன்மை செய்யறாங்க, உங்களுக்கு ஒரு நன்றி செய்யறாங்க, அவங்க இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஆனா எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறாங்க, ஒரு நன்மை செஞ்சிருக்கிறாங்கன்னா நான் நன்றி உள்ளவனா இருப்பேன், அவங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன். இந்த மனநிலைமை நமக்குள்ள என்ன பண்ணும், எப்பயும் வரணும். அப்ப தேவ சமூகத்துல நம்முடைய ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதா இருக்குது? நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா, இல்ல தேவனுடைய காரியங்களுக்கு எதிரான பிள்ளைகளா என்ன பண்றோம் இருக்கிறோமா? எப்ப நமக்குள்ள நன்றி வரும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்துல யார் ஒருவர்கள் திருப்தி உள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அப்பதான் என்ன வரும்? என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. நன்றி மனப்பான்மை வரும். அல்லேலூயா. ஒருத்தர் மேல அதீத அன்பு எப்ப வரும்? அவங்கனால எனக்கு ஒரு காரியம் நல்லபடியா நடந்துச்சுன்னா அப்போ ஒரு வரும் பாருங்க, ஒரு அன்பு வரும் பாருங்க. எங்கிருந்து அந்த அன்பு, ஒரு அந்த மேட்டூர் டேம் ஒரு திறந்து விட்டா தண்ணி, அந்த ஈகிள் கழுகு பார்வைன்னு காட்டுவாங்க, 16 கதவுகளும் திறந்து தண்ணீர் வரும், அந்த மாதிரி வரும். நமக்கு ஒருத்தர் அந்த தம்பிக்கிட்ட எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா, எங்கப்பா தம்பிங்கிறது என்ன, செல்லங்கிறது என்ன, அதுங்கிறது என்ன, இதுங்கிறது என்ன, காசு கொடுக்கறது என்ன, உங்ககிட்ட இருந்து ஏதாவது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகணும், உனக்கு சாப்பாடு கொடுக்கறது என்ன, என் தேவைகள் என்ன, வாப்பா அப்படின்னு தூக்கி வச்சு தலையில கொண்டாடின உடனே இவனால எனக்கு ஒரு காரியம் முடிஞ்ச உடனே அவனை என்ன பண்ணிடுறது? தூக்கி எறிஞ்சிடுறது. அப்ப அந்த அன்பு உண்மையான அன்பா பொய்யான அன்பா? ஆனா இவங்கிட்ட நான் பார்த்து கேட்கிறேன், தம்பிகிட்ட பார்த்து கேட்கிறேன், ஏப்பா நான் அப்படிப்பட்டவனா? உண்மையான அன்பு வச்சிருக்கிறேன்ல. அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்த பிறகு, நீங்க ஆண்டவருக்குள்ள சாட்டிஸ்ஃபை ஆன பிறகுதான், ஆண்டவருக்குள்ள திருப்தி அடைஞ்ச பிறகுதான் உண்மையான அன்பு பிறக்கும். அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். கர்த்தர் எப்பொழுது மகிமைப்படுவார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்குள்ள நீங்க எப்ப திருப்தி அடைகிறீங்களோ. திருப்தி அடையலைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? கவனிங்க, திருப்தி அடையலைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? உங்களுடைய ஆசைகள் அதிகமா அந்த உலக பிரகாரமான காரியங்களை வச்சிருந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. நல்லா கவனிங்க. 12 சீஷர்கள், ஒரு புறம் 11 சீஷர்கள், இன்னொரு புறம் யூதாஸ் காரியோத். இப்ப இந்த 11 சீஷர்கள் எதுல திருப்தி அடையல? சொல்லுங்க. இதுல இருக்கு என்ன திருப்தி இல்ல அவங்களுக்குள்ள? முண்டிக்கிட்டு சண்டை போட்டு கிடக்குறாங்க. யார் யார்? இயேசுவினுடைய பக்கத்துல உட்கார்றது. அப்ப யார் இயேசுவினுடைய பக்கத்துல உட்கார்றாங்களோ அவங்க தான் யாரு? சாட்டிஸ்ஃபைடான பர்சன், திருப்தி உள்ள பர்சன். அப்ப இந்த 33, அதாவது இந்த 3 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்து சாப்பிட்டதுல திருப்தி இல்ல, ஆண்டவரோடு கூட இருந்து தூங்குனது திருப்தி இல்ல, ஆண்டவரோடு கூட இருந்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டதுல திருப்தி இல்ல, ஆண்டவரோடு கூட இருந்து தேவனுடைய போதனையை கேட்டதுல திருப்தி இல்ல. இப்ப இந்த டைம்ல எனக்கு இது இல்ல, அதனால நான் என்ன கிடையாது? சாட்டிஸ்ஃபை கிடையாது, திருப்தி இல்ல. இன்னொரு புறம் யூதாஸ் காரியோத்து 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு உடைகளை பார்த்து கொண்டார், அவனுடைய சாப்பாட்டை பார்த்து கொண்டார், அவனுடைய தேவைகளை பார்த்து கொண்டார், இதுல எல்லாம் திருப்தி இல்ல. இப்ப அவனுடைய சாட்டிஸ்பாக்சன் எங்க இருக்கு? திருப்தி எதுல இருக்குது? எதுல இருக்கு? 30 வெள்ளிக்காசுல திருப்தி இருக்குது. இப்ப 30 வெள்ளிக்காசு கிடைச்ச உடனே யாரை தூக்கி எறிஞ்சிட்டான்? அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள திருப்தி அடையும் போதுதான் உண்மையான அன்பு ஆண்டவர் மேல வச்சிருப்போம். இப்ப யூதாசை பார்த்து, சீஷர்களை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் இந்த நேரத்துல? யூதாசை பார்த்து அங்க இருக்கிறவங்களா, அப்பா எப்பேற்பட்ட சீஷனை இந்த கடவுள் உருவாக்கி இருக்காரு, எப்பேற்பட்ட 11 சீஷர்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய நாமம் என்ன பண்ணும்? மகிமைப்படும். ஆனா இப்ப நீங்களும் நானும் எப்படி பேசுறோம்? அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி பேசியிருப்பாங்க? இந்த 11 சீஷர்களையும் இந்த யூதாசையும் எப்படி பேசியிருப்பாங்க? என்ன ஆண்டவர் 3 வருஷம் உங்களோட கூட இருந்தாரு, காட்டி கொடுக்குறான். என்ன ஆண்டவர் போதிச்சாருன்னு தெரியல, 3 வருஷம் கூட இருந்தாங்க, யாரு ஆண்டவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து சண்டை போட்டு கிடக்குறாங்க. அப்ப ஆண்டவருடைய நாமம் அங்க என்ன செய்யப்படுகிறது? நல்லா கவனிங்க, என்ன பண்ண செய்யப்படுகிறது? தூஷணம் அடைகிறது. நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள திருப்தி அடையும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்க ஆண்டவருக்குள்ள திருப்தி அடையாம உலகபூர்வமான காரியங்களை செய்யும் போது தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கடினமானதா தான் இருக்கும் உபதேசம், தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. நீங்க செய்யற காரியத்தை தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா தூஷணப்படுமான்னு தெரியும்.
உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், உலகப்பூர்வமான ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது, உங்களுடைய காரியங்களில் பங்கு கொள்ளும் போது, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிப்பாங்க. கவனிக்கும் போது அவங்க வாயில இருந்து வருதோ இல்லையோ, ஒன்னு அக்கம் பக்கம் பேசிக்குவாங்க, இல்ல மனசுல பேசிக்காங்க. இவங்கெல்லாம் யாரை கும்பிடுறாங்க? இவங்கெல்லாம் யாரை கும்பிடுறாங்க? இயேசுவை கும்பிடுறாங்க. என்ன இயேசுவை கும்பிட்டு இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க? ஏன் ஆண்டவருக்குள்ள உங்க திருப்தி இல்லையா? ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியம் இல்ல? அதே சமயத்துல அதே ஜனம் வந்து இவர்கள் தேவனுக்காக எப்படி வாழ்றாங்க பாருங்க, தேவனுக்காக எப்படி பக்தி வைராக்கியமாக பாருங்க. இந்த தெய்வீகத்துல, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இவங்களுடைய பக்தி வைராக்கியத்தை பாருங்க. எதையும் தூக்கி எறிறாங்க, யாரையும் தூக்கி எறிறாங்க. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், தேவன் தான் எனக்கு முக்கியம். எப்படி கடவுள் இவங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? மயக்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கடவுளுக்குள்ள இவங்க எப்படி மயங்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க உலகபூர்வமான மனுஷங்க அப்படி மயங்கி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள நம்மளாம் மயங்கிலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி யூதாசை போல நானும் ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி சர்ச்சிலேயோ மற்ற இடங்கள்ல நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உலகபூர்வமான காரியங்களை தான் மயங்கி கிடக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் உங்களால என்னால மகிமைப்படுதானா? இல்ல, தூஷணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க செய்யற காரியங்கள், நான் செய்யற காரியங்கள், என் மனசு திருப்தி இல்லை. என்னுடைய மனசு திருப்தி இல்லாத பொழுது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற பிள்ளையா என்ன பண்றேன் இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்குள்ள திருப்தியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. திருப்தினா என்ன பாஸ்டர் அப்படின்னா நான் பதில் கொடுக்குறேன் பாருங்க. தேவ வசனத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. தேவன் சொல்லுகிற காரியத்துல திருப்தி, கர்த்தருடைய வார்த்தையில திருப்தி, தேவனுடைய நடக்கையில திருப்தி, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை போதும் என்கிற மனப்பாங்கு, கர்த்தருடைய காரியங்கள்ல எஸ் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட், முழுசாக கர்த்தர் எதை கொடுத்தாலும் நான் திருப்தி. சின்ன வீட்டு கொடுக்கிறாரா? திருப்தி. சின்ன இடத்தை கொடுக்கிறாரா? திருப்தி. சைக்கிள் கொடுக்கிறாரா? திருப்தி. டூ வீலர் கொடுக்கிறாரா? திருப்தி. ஒரு பவுன் நகை கொடுக்கிறாரா? திருப்தி. ஆண்டவர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். கொடுத்த ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் இன்னும் தேவனுக்கு முன்பாக உண்மையா பயன்படுத்துறாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு உலகபூர்வமான காரியங்கள்ல லயித்து போய் கிடக்கிற பிள்ளைகளே கவனிங்க. கொஞ்ச நேரம் இந்த நாட்கள்ல தேவனுடைய ஆசீர்வாதத்துல நீங்க திருப்தி இல்லைன்னா, உலகபூர்வமான காரியங்களை உங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதுல திருப்தியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. எனக்கு வேத வசனம் பிடிக்கல பாஸ்டர், மோசேவை பத்தி படிக்கிறது எனக்கு பிடிக்கல, திருப்தி இல்ல. சினிமா பார்க்கறது எனக்கு திருப்தி, நாடகம் பார்க்கறது எனக்கு திருப்தி, தேவன் சொல்றது போல ஒரு காரியத்தை செய்யறதுல எனக்கு திருப்தி இல்ல, உலகபூர்வமான காரியங்கள் செய்யறதுல எனக்கு ரொம்ப திருப்தி. இதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செஞ்சா சந்தோஷமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதில் எனக்கு திருப்தி இல்லை, அதே சமயத்தினுடைய உறவினர்களுடைய ஒரு காரியத்தில் பங்கு கொள்வதில் தான் எனக்கு திருப்தி. அங்கே போனால் அவங்கள பார்ப்பது, அவங்களோட பேசுறது, அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. நான் அதில் திருப்தியாக இருக்கேன். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் உலகபூர்வமான வேலையில் தான் எனக்கு திருப்தின்னு ஓடுனேன், பணத்தில் தான் திருப்தின்னு ஓடுனேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் அதில் போய் ஆண்டவர்களோடு பேசும்போது தான் புரிந்து கொண்டேன், பணத்திலையும் கிடையாது, உலகபூர்வமான காரியங்களும் கிடையாது, பணம் இல்லை, பொருள் இல்லை, தேவனுடைய சத்தியத்தில் ஊழியத்தில் திருப்தி. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை எந்த காரியத்துக்கு கொண்டும் எந்த காரணத்துக்கு கொண்டு விட்டு கொடுக்குற மனசுல நான் இல்லை. எத்தனையோ சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில ஏற்ற இறக்கமாக நடந்தது உண்டு. உங்க முன்னாடி நின்று சொல்றேன், எந்த இடத்துலையும் போய் பேசல. 35 வருஷம் இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எத்தனையோ இடங்களிலே எனக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தது உண்டு. சில விஷயங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, பல விஷயங்கள் எனக்கு தீமையை கொடுத்தது, சில விஷயங்கள் என்னை தூக்கி நிறுத்துச்சு, சில விஷயங்கள் இந்த உலகத்தில் எனக்கு அவமானத்தை கொண்டு வந்தது. ஆனா எந்த இடத்திலும் எந்த விஷயமும் எனக்கு திருப்தி என்று உலகப்பூர்வமா நான் போகல. என்னுடைய உறவினர்களின் திருப்தியை நான் போகல, தைரியமா சொல்றேன். என் வேலை திருப்தின்னு நான் போகல, என்னுடைய திருப்தி எல்லாம் இந்த ஊழியம் தான். ஹல்லேலூயா. இதுல வருகிற உலகப்பூர்வமான வருமானம் கொஞ்சமா இருக்கலாம், உலகப்பூர்வமான காரியங்கள் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா என் கர்த்தர் என்னை கைவிடல. ஹல்லேலூயா. எனக்கு அதை காட்டிலும் 50,000 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறதை காட்டிலும் என் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவனா இருக்கேன்? திருப்தி உள்ளவனா இருக்கேன். ஹல்லேலூயா. இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? இல்ல தேவனிடத்திலிருந்து ஒரு காலத்துல செத்து கிடந்த என்ன உயிர்ப்பிச்சு கொண்டு வந்த ஆண்டவருக்கு இல்ல எனக்கு உலகம் முக்கியம், இல்ல என்னுடைய உறவினர்கள் முக்கியம், இல்ல என்னுடைய சொந்தக்காரர்கள் முக்கியம், இல்ல உலக பிரகாரமான காரியங்கள் முக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஹல்லேலூயா.
பெஸ்ட் எக்ஸாம்பிள். யோசிங்க, தெய்வ சமூகத்தில் யோசிங்க. ஏன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியல? ஏன் கர்த்தர் என்ன பயன்படுத்த முடியல? நான்று கொண்டு செத்து போனான் யூதாஸ். அதே நேரத்தில் 11 சீஷர்கள் மனம் கசந்து அழுதாங்க. ஆண்டவர் 11 பேரையும் பயன்படுத்தினார். நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் யூதாஸை போல ஒரு ஹிப்போக்ரைட்டா, இன்னும் யூதாஸை போல ஒரு பாவத்திலே தைரியம் உள்ளவனாக இருந்தா ஆண்டவரை நோக்கி கேளுங்க. பந்தியில, ஆண்டவரை நானா பாவம் பண்ணேன் கேட்டுக்கோங்க. அதே சமயத்தில் ஆண்டவர் உணர்த்தும் போது கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து, பேதுருவை போல சேவல் 3 தரம் கூவினதுன்னு நான் பாவி ஆண்டவரே என்று மனம் ஒப்புரவாகி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புகிற பிள்ளையா இருந்தா கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினதை காட்டிலும் உங்களை என்னை அதிகம் பயன்படுத்துவார். அல்லேலூயா. பந்தியில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது உங்களுடைய டெசிஷன், உங்களுடைய முடிவு. கர்த்தர் பேச வேண்டிய வார்த்தை அதுதான். 2வது பாயிண்ட், இதில் நான் சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய செயல்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆராய வேண்டும். முதலாவது நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனப்பாங்கான காரியங்கள், எண்ணங்கள் ஆராயணும்னு சொன்னேன். 2வது காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய செயல்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆராய வேண்டும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய காரியம் அதுதான். நம்முடைய செயல்களை என்ன பண்ணணும்? ஆராயணும். ரொம்ப கவனிங்க. எனக்கு 2 பக்கம், ஒரு புறம் நான் இயேசுவை வைக்கிறேன், ஒரு புறம் நான் 12 சீஷர்களை வைக்கிறேன். நீங்க ஒரு பந்தியில யாரு கூட உட்கார்ந்து சாப்பிட ஆசைப்படுவீங்க? சொல்லுங்க, கேள்வி கேட்கிறேன். இயேசு ஒரு பக்கம் வைங்க, இயேசுவை. உலகத்துக்கு வருவோம். உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், யாரு கூட உட்காந்து சாப்பிட பண்ணுவீங்க? ஒரு விழாவுக்கு போறீங்க, யாரு கூட உட்காந்து சாப்பிட ஆசைப்படுவீங்க? உங்களுக்காக 3 தடவை சூனியம் பண்ணி எலுமிச்சம்பழம் உருட்டின அவர் வாங்க பக்கத்தில் உட்காருங்க, வாங்க ஆளுக்கு பாதி உணர்ந்த விட சாப்பிடுவோன்னு கூப்பிட்டு உட்காந்து சாப்பிடுவீங்களா? யார் கூட உட்காந்து சாப்பிடுவீங்க? மனைவி. ஐயா ரொம்ப நேசிக்கிறார் மனைவி. அப்போ என்ன பண்ணுவார்? கரெக்டாக சொல்கிறார். மனைவி அதிகம் நேசிக்கும் போது போய் இலைய ஒரு பந்தியில் இடம் பிடிக்கும் போது ஒரு துண்டு இவர் உட்காந்துட்டு ஒரு துண்டை போட்டுருவார். என் மனைவி என்ன பண்ணு வரணும். மனைவி போய் உட்காந்தாருன்னா ஒரு துண்டு, எல்லாரும் சிரிக்கிறேன், எல்லாரும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். ஒரு திருமண காரியத்துக்கு கன்னியாகுமரி போகும்போது கூட்டம், பயங்கரமான கூட்டம், ஓடி போய் 4 சீட்டு நான் முடித்தேன். எல்லாருமே அப்படித்தான். ஏன்? நான் யார் அதிகமாக நேசிக்கிறேனோ என்ன பண்ணுறேன்? அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட நான் என்ன பண்ணுறேன்? ஆசைப்படுறேன். அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாட்களாக திருமணமான பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு காலத்தில் நம்ம தனியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இப்போல்லாம் நம்ம போய் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்றத காட்டிலும் யாருக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம்? கணவனுங்க ஒரு அதுலேயே இருக்கு. சரி, யாருக்கு? பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை விட்டுட்டு சாப்பிட நமக்கு என்ன வராது? ஐயா நீங்கள் அப்படி தானே? உங்கள் பிள்ளை விட்டு சாப்பிடுவீங்களா? முன்னெல்லாம் போவீங்க, ஒரு டீ குடிப்பீங்க, 2 போண்டா சாப்பிடுவீங்க, வருவீங்க. இப்போ போய் ஒரு கடையில் ஒரு டீ சாப்பிட்டாலும் ஐயோ மகன் இருக்கான், ஒரு 2 போண்டா வாங்கிட்டு போவோம். மகன் இருப்பான், 2 கேக் வாங்கிட்டு போவோம். ஒரு கடையில் போய் சாப்பிட்டாலும் என்ன பண்ணுறது? பிள்ளையை விட்டு நமக்கு அந்த அன்பு என்ன பண்ணுது? பிள்ளைகள் மேலே என்ன பண்ணுது? அதிகமாக இருக்குது. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து யாரோட உட்காந்து சாப்பிட ஆசையாக இருந்தார்? எப்படிப்பட்டவங்க? அவருக்கு உண்மையாக இருந்தாங்களா? சொல்லுங்க. ஏங்க இவ்வளோ நேரம் ஒரு பாயிண்ட் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் வரணும் போலவே. 12 சீஷர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா 12 பேர்த்தையும் கேட்குறேன், சொல்லுங்கம்மா. எப்படி ஆசையாக இருந்தாருமா? ஆனால் அவர் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு. ஆனால் 12 பேர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? 11 பேர் இன்னும் 5 நிமிஷத்தில் ஓடி போக போகிறோம். அல்லேலூயா. 11 பேர் என்ன பண்ணான்? இயேசுவை கைது செய்ய வரும்போது கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணான்? ஓடி போயிட்டான். பேதுரு தான் கத்தி எடுத்து இப்படின்னு சண்டை போட்டான், கடைசியில் அவனும் காணாமல் போயிட்டான். மீதி ஒருத்தன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? காட்டி கொடுக்கிறவனா இருக்கான். அப்ப கவனிங்க, 12 பேரும் எப்படிப்பட்டவனாக இருந்தாங்க. ஆனா நம்முடைய கலாச்சாரம் நமக்கு எப்படி போதிக்கிறது? நான் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறேனோ, என் மீது யார் அதிக அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களோட உட்கார்ந்தா நான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய லார்ட்ஸ் டேபிள்ல, திருவிருந்து பந்தியில தனக்கு எதிராக இருக்கக்கூடிய 12 பேரோட தான் உட்கார்ந்து சாப்பிட எப்படிப்பட்டவராக இருந்தா? அல்லேலூயா. இவருடைய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்குது? 12 பேருடைய செயல்களும். ஆனா கர்த்தர் ஒருபோதும் அவர்கள்கிட்ட இல்லாம அவரோட உட்கார்ந்து சாப்பிட எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆசை உள்ளவராக இருந்தார். நான் எப்படி இதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய டிசையர், தேவனுடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறதே. கவனிங்க,
நடிப்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆண்டவருக்குள்ள அந்த 12 சீஷர்களும் அந்த நைட்டு, ஆண்டவரே நான் உங்களை காட்டி கொடுக்க போறேனா, ஆண்டவரே நான் உங்களை காட்டி கொடுக்க போறேனா, ஃபுல் ஆக்டிங், ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். 11 பேர் காட்டி கொடுக்காம போனாலும் ஆண்டவரை கைது பண்ணும்போது காணாம போயிட்டாங்க. ஒருத்தன் தைரியமா போய் சொல்றான், நான் உங்களை காட்டி கொடுக்கறேனா என்கிற ஒரு தைரியம் அவனுக்குள்ள என்ன பண்ணுகிறது, வருகிறதே. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரோடு கூட இருந்தவர்கள் 3 வருஷங்கள் கர்த்தரோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட மனவேதனையோடு, நான் பாடுபடுவதற்கு முன்பாக உங்களோடு சாப்பிட ஆசையா இருந்தேன், பந்தி இருக்க ஆசையா இருந்தேன் என்று ஆண்டவர் வருகிறார். ஆனா இவங்க 12 பேருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளா இருக்கு? 11 பேருக்கு என்ன சண்டை? யார் ஆண்டவரோட? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்ல, நான் தான் பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட மன கிளேசத்தோடு வராரு பஸ்கா பண்டிகையில. ஏன்னா பாடுபடுவதற்கு முன்பு இவங்களோட சாப்பிட உட்காரன்னு வராங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்ட பெருமை? நான் யார் பெரிய ஆளு, யார் ஆண்டவர் பக்கத்துல உட்காரானோ அவன் பெரிய ஆளு அப்படின்னு 11 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஒருத்தன் எங்க காட்டி கொடுக்கலாம், இங்க காட்டி கொடுக்கலாமா, அங்க காட்டி கொடுக்கலாமா, இங்க வர சொல்லி இருக்கிறோம், அங்க வர சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க, செய்து கொண்டு இருக்கிறார்கள். செயல்களை கவனிங்க. இன்னைக்கு லார்ட்ஸ் டேபிள்ல, திருவிருந்து பந்தியில உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும், ஒருவேளை இந்த இடத்துல 12 சீஷர்கள் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல பேதுருவை தூக்கிட்டு உங்களை உட்கார வைங்க, அதே போல மற்றவர்களை தூக்கிட்டு என்ன உட்கார வைப்போம்? நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படிப்பட்டதாக இருக்கு, நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு? தேவன் மீது அதீத அன்பு வைத்த பிள்ளைகளா இருந்தா, தேவன் பாடுபடுவதை உணர்ந்து, தேவன் பாடுபடுவதை நிதானித்து அறிந்து எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? தேவனுக்காக அழுகிற பிள்ளைகளா இருந்திருப்போம். அல்லேலூயா. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளையாக இருந்திருப்போம். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டு இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த உலகத்துல பெருமையா பேசிக்கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறாங்க? யார் பெரியவர்கள் இந்த உலகத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறான்? யார் பணக்காரன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான்? யார் பெரிய ஜாதின்னு சண்டை போட்டுட்டு கிடக்கிறான்? நான் கிறிஸ்தவர்களை பேசிட்டு இருக்கேன், வெளியாட்களை பேசல. நீ பெரியாளா நான் பெரியாளா, உங்ககிட்ட எத்தனை நகை இருக்கு, எங்கிட்ட எவ்வளவு நகை இருக்கு, உங்ககிட்ட சொந்த வீடு இருக்கா, எங்கிட்ட சொந்த வீடு இருக்கா, நீ படிச்சிருக்கிறியா நான் படிச்சிருக்கிறேன், நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு, உங்ககிட்ட அது இருக்கா எங்கிட்ட இது இருக்கா? கர்த்தர் அதையா உங்ககிட்ட எங்கிட்ட பேச சொல்லிட்டு இருக்கிறாரு. தேவனுக்காக உங்களுக்கு அழ இல்லையா? ஆத்துமாக்களை குறித்தான ஒரு இது இல்லை, கவலை இல்லையா? தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் இல்லையா? கவனிங்க என் சகோதர சகோதரி, ஒரு சில பேர் இப்படி இருக்கிறோம், 11 சீசர்கள் கேட்டகரி இருக்கிறோம். இன்னும் சில பேர் இவனை போல, யூதாசை போல தைரியமா பாவம் செஞ்சுட்டு கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. தெரிந்தே பாவம், யூதாஸ் தெரிந்து தப்பு பண்ணான், தெரிந்தே தைரியமாக பாவம் செய்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தூஷித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. தன்னைத்தானே சோதித்தறிந்து தன்னுடைய செயல்களை என்ன பண்ண சோதித்தறியணும். எப்படிங்க சோதித்தறிய முடியும்? கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே சொல்லிப்பீங்களா நீங்க பண்ணது சரியா தப்பான்னு? அல்லேலூயா. உங்களை எப்படி நீங்க சோதித்தறிய முடியும் சொல்லுங்க? நீங்க தான் சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்க செய்கிற காரியம் நல்லதா கெட்டதா டெஸ்ட் பண்றது எப்படி டெஸ்ட் பண்ணலாம், எப்படி சோதித்தறியலாம்? மனசாட்சி. அடுத்தது வேத வசனம். கரெக்ட். அடுத்தது மனசாட்சி, வேத வசனம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்ப உங்களை கன்விக்ட் பண்றாரோ, எப்ப உங்களுக்குள்ள இடைபெட ஆரம்பிக்கிறாரோ, அவருடைய வேலையே அதுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பாவத்தை குறித்துதான ஒரு உந்துதல் ஆண்டவர் கொடுக்கிறார். எஸ், நீ பாவம் பண்ணிருக்க, நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உந்தும் பொழுது மனசார தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டு அவர் இரக்கத்தை பெறுகிற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும் இருக்கணும். அதை தான் ஆண்டவர் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறார்.
தேவனுடைய பந்தியில கர்த்தர் அதை தானே எதிர்பார்க்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம திருவிருந்து எடுக்க போறோம். அந்த திருவிருந்தில் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்க வீட்டுல ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்களே சில விஷயத்தை நான் பண்றது சரி, இல்ல அவங்க சொல்லிட்டாங்க நீ பண்றது சரி அப்படின்னு சொல்றது இல்ல. ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அது தப்பு சரின்னு இன்னொருத்தர் சொன்னா முதல்ல தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து எக்ஸாமின் பண்ணுங்க, சோதித்தறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். கர்த்தருடைய வசனம் உங்களோடு பேசும். மனசை திறந்து வைங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளையா இருங்க. எத்தனையோ பேரோடு தேவ வசனங்கள் ஸ்பிரிட் கன்விக்ட் பண்ணியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டும் உங்களுடைய உலக பூர்வமான காரியத்திலே அப்படியே அடம்பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உலகபூர்வமான காரியத்தை அப்படி இப்படித்தான் நான் இருப்பேன், இதை தான் நான் செய்வேன், இதுல தான் நான் நடப்பேன். பரிசுத்த ஆவியானவர் கொஞ்ச நாள் தான் இடைபடுவார். இப்ப பேசுறது கூட கூட பரிசுத்த ஆவியானவர் தான். நான் யாரையும் எந்த மைண்ட்லயும் வச்சுட்டு நான் இங்க பேசல. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களோட பேசுறாரு. நான் எந்த பாவத்தையும் நான் குறிப்பிடல. ஆனா நான் பேச பேச ஒரு காரியம் உங்க இருதயத்துல முள்ளா குத்துதுன்னா கவனமா இருங்க. கர்த்தர் உங்களோட இடைபடுற அந்த பாவத்தை தூக்கிறீங்க. நான் யாரையும் தியேட்டர்ல பார்த்தேன், நான் யாரையும் அந்த இடத்துல பார்த்தேன், சிகரெட் பிடிச்சாங்க பார்த்தேன், கெட்ட வார்த்தை பேசுனாங்க நான் பார்த்தேன், அவங்களுக்கு ஆவியானவர் இன்னைக்கு உணர்த்துக்கிறார். நான் அப்படிலாம் இன்னைக்கு பேசுற ஆள் கிடையாது. எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஸ்ட்ரைட்டா பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா பேசுவார். ஒருத்தர் செய்யற பாவத்தை நான் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நின்று அவங்கள குத்தி காட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு கோபம் தான் வரும். ஆனா அதே சமயத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்க இருதயத்துல உணர்த்தினா, நீங்க அலோ பண்ணீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியான உணர்த்துவதற்கு இடம் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க செய்யறத தப்புன்னு உணர முடியும். அல்லேலூயா. உங்களுடைய செயல்களை நீங்க என்ன பண்ண முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். எக்ஸாமின் யுவர் ஆக்ஷன்ஸ். அதாவது உங்களுடைய செயல்களை கவனிங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்க, எக்ஸாமின் பண்ணுங்க, சோதித்தறீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு அலோ பண்ணுங்க, இடம் கொடுங்க, வேத வசனத்துக்கு இடம் கொடுங்க. நீங்களா செய்யறது சரின்னு முடிவெடுக்காதீங்க. இல்ல உங்க வீட்டுல யாராவது உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க, உங்க மேல ரொம்ப பாசம் இல்லை, இல்லப்பா நீ செய்யறதெல்லாம் கரெக்ட், நீ இப்படியே செய், நீ இப்படியே செய், நீ இப்படியே செய் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இல்ல. அல்லேலூயா. வேத வசனம் என்ன சொல்லுது? நான் உங்க கூட பேசும்போது கூட ஒரு காரியத்தை உங்களுக்கு ஒருவேளை உணர்த்துறேன், ஒரு காரியத்தை என் கூட வந்து கேட்குறீங்க அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வச்சு நான் யாருக்கும் அட்வைஸ் பண்றது கிடையாது. வசனம் ஃபார்மேட் இல்லாம, வசனம் இல்லாம நான் எதையும் பேசுறது இல்லை. இந்த காரியத்தை ஐயா செய்யலாமா வேண்டாமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா ஐயா பைபிள்ல இந்த வசனம் போட்டிருக்கு, இந்த வார்த்தை போட்டிருக்கு, இது செய்யாதீங்க, இதுதான் நான் சொல்லுவேன். ஒரு திருமண காரியத்தை எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாது கேட்டிங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு, இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க. ஒரு இடத்துக்கு போறதை குறித்து கேட்குறீங்க, இந்த இடத்துக்கு நான் போகலாமா வேண்டாமா, போகணுமா வேண்டாமா, பைபிளில் சொல்லியிருக்கு, இது போங்க போகாதீங்க. இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடக்கூடாதா, பைபிளில் இப்படி சொல்லியிருக்குது, இதை சாப்பிடாதீங்க, இல்லை போய் சாப்பிடுங்க. என்னுடைய விருப்பு வெறுப்புகள் கிடையாது. இல்லை நீங்களாம் உட்காருங்க தேவசனத்தை. நான் எதையும் இதற்கு அப்பாற்று நான் எதையும் பேசல. வேத வசனத்தை தாண்டி நான் ஏதாவது வேற காரியங்கள் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன்னா இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் என்ன பண்ணும், கவனிக்கணும். மூணாவது விஷயம், நம்முடைய அன்பு மற்றும் ஈடுபாடு பற்றி நாம் என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணணும்? நம்முடைய அன்பு மற்றும் ஈடுபாடு. 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க நான் என்ன பண்ணேன், மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய அன்பு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில யாருடைய வயிற்றுல பிறந்தார்? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. மரியாளுடைய வயிற்றுல பிறந்தார். இயேசு கிறிஸ்துடைய தகப்பன் யாரு இந்த உலக பூர்வமா? யோசேப்பு. இயேசு கிறிஸ்துடைய மாமன் சித்தப்பா சொந்தக்காரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பெரியப்பா, அவங்க இவங்க, அக்கா தங்கச்சி தம்பி எல்லாமே இருந்தாங்க. தூரத்து சொந்தம் கிட்டத்து சொந்தம் எல்லாமே இருந்தாங்க. ஆனா இயேசு யாரு கூட சாப்பிட ஆசையா இருந்தா? ஏன்? என்னமா வேற விஷயம் என்ன? வேற அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவன் மீது அன்பு வைத்தவர்கள். அல்லேலூயா. எப்பேரே எப்படி வேணா வச்சுக்கோங்க, 11 சீஷர் ஒரு பக்கம் வைங்க, யூதாஸ் ஒரு புறம் வைங்க. பட் அப்பார்ட் தட்,
அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணாதிசயம் என்னங்கிறத நம்ம இவ்வளவு தியானிச்சோம். ஆனா அதை தாண்டி இந்த 12 பேரும் 30 வயதுல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வந்த உடனே இவர் போய் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல அழைக்கும் போது அவர்கள் என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, செய்யற வேலையை போட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பேதுருக்கு மனைவி இருந்தாங்களா இல்லையா? யாக்கோபுக்கு மனைவி இருந்தாங்களா இல்லையா? யோவானுக்கு மாமா சித்தப்பா இருந்தாங்களா இல்லையா? இன்னொரு யாக்கோபுக்கு அக்கா தங்கச்சி இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. இருந்திருப்பாங்கல்ல. தோமா நம்ம ஊருக்கு வந்தாருல்ல, அவருக்கு தூரத்து சொந்தம் இருந்திருப்பாங்களா இல்லையா? ஆனா எல்லாரையும் என்ன பண்ணாங்க? எல்லாரையும் ஹல்லேலூயா, எல்லாரையும் விட்டுட்டு வந்தாங்க. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுக்கென்று எல்லோரையும் தூக்கி எறிந்துட்டு இவர்களுக்குள்ள சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய அஃபெக்ஷன், ஆண்டவருடைய அன்பு யார் மேல இருந்துச்சு? சீஷர்கள் மேல. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் மேல இருந்துச்சு. தன்னுடைய அம்மா மேல இல்ல, தன்னுடைய அப்பா மேல இல்ல, தனக்கு பின்னால் பிறந்த சகோதரர்கள் மேல இல்ல, அதை காட்டிலும் தன்னுடைய உறவுக்காரர்கள், தூரத்து சொந்தம், பக்கத்து சொந்தம், அவர்கள் மேல கிடையாது. யார் மீது சாப்பிட ஆசையா இருந்தேன்? எனக்காக விட்டுட்டு வந்தவங்க மேல. ஹல்லேலூயா. எனக்காக. இதுக்கு மேல நிறைய பேர் இருந்தாங்க. ஆண்டவரிடத்துல அற்புதம் பெற்றுக்கொண்டார்கள். 10 குஷ்டரோகிகள் அற்புதம் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல இயேசுவிடத்துல என்ன பண்ணாங்க? குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், பிசாசு பிடித்தவர்கள் காணாம போனாங்க. 20,000 பேருக்கு மேல 5 அப்பம் 2 மீனை வைத்து சாப்பிட்டவர்கள். ஆனால் அவர்களோடு கூடலாம் யார் உட்கார்ந்து சாப்பிட ஆசையா இல்ல? இயேசு சாப்பிட ஆசையா இல்ல. ஆனா யார் கூட உட்கார்ந்து சாப்பிட இயேசு ஆசையா இருந்தார்? 12 சீஷர்களோடு உட்கார்ந்து சாப்பிட ஆசையா இருந்தார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 3 வருஷங்களுக்கு முன்னாடி அழைக்கும் போது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துட்டு யார் பின்னாடி போனாங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மீது அதீத அன்பு வைக்கணும், உங்களோடு கூட சாப்பிட ஆசையா இருக்கணும், உங்க மேல அதிக அன்பு வைக்கணும் அப்படின்னா கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறார்? சொல்லுங்க. அன்பு. ஹல்லேலூயா. பேதுரு தம் மனைவி மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பான்? சொல்லுங்க. தம் பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருப்பான்? இன்னைக்கு உங்களே என்ன யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அங்க நிக்கிறாரு. பேதுரு அழைச்சது போல, பால் தினகரன் நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னா நான் தயாரா இருப்பேனா? ஆண்டவரே, என் 2 பிள்ளைங்க இருக்கு, என் மனைவி இருக்கு, எங்க அப்பா அம்மா இருக்கு, எப்படி ஆண்டவரே? உங்களை அழைச்சா எங்க அக்கா இருக்காங்க, எங்க தங்கச்சி இருக்காங்க, தூரத்து சொந்தம்லாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன நினைப்பாங்க பாஸ்டர்? ஆண்டவர், அவங்களாம் என்ன நினைப்பாங்க? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த காரியத்தை செய்யலைன்னா அவங்களாம் என்ன பாஸ்டர் நினைப்பாங்க? என்ன ஆண்டவரே நினைப்பாங்க? அல்லேலூயா. பேதுரு போட்டுட்டு வாப்பா, படகை விட்டுட்டு போனான் ஆண்டவர். யோவான் வாலிப வயது. ஆண்டவர் என்ன, நான் கல்யாணம் பண்ணல, 3 வருஷம் உங்க பின்னாடி வந்தா நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்? யோவான் கல்யாணம் பண்ணாருன்னு பைபிளில் போடவே இல்லை. ஒரு வாலிப வயது, கல்யாணம் பண்ணல ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறாங்க, நிச்சயம் பேசியிருக்காங்க, அதை முடிச்சுட்டு நான் வரேன் சொன்னா அப்படியா? இதே சமயத்துல ஒரு பணக்காரன் வந்தான் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் பின்னாடி நான் வர ஆசைப்படுறேன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து நீ என் பின்னாடி வா அப்படின்னாரு. எதுக்காக ஆண்டவர் அப்படி சொன்னார்? எல்லாரும் சொத்தை வித்துட்டு ஆண்டவர் பின்னாடி வரணும்னு இல்லை, அவனுடைய அன்பு எதின் மேல இருக்குதுன்னு ஆண்டவர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறார். அதே சமயம் இல்லை, ஆண்டவர் நான் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அவனுடைய அன்பு யார் மீது இருக்கிறது? தேவன் மீது இருக்கிறது. ஐயோ, சொத்தை வித்துட்டுலாம் என்னால வர முடியாது, நீங்க போங்க, நான் சொத்துக்கு பின்னாடியே போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய அன்பு முழுவதும் யார் மீது இருக்கிறது? ஹல்லேலூயா. யார்கிட்ட நான் ஆசையா இருந்தேன்? யார் மீது அன்பா இருந்தேன்? எனக்காக தன்னுடைய குடும்பத்தையும் எனக்காக தன்னுடைய பிள்ளைகளையும் விட்டு வந்த அவர்கள் மீது நான் எப்படிப்பட்டவளா இருந்தேன்? அன்பா நான் இருந்தேன். இன்னைக்கு தேவனுடைய பந்திக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க உலகம் கற்பிக்கிறது போற இல்லைங்க ஐயா. உலக பிரகாரமான பிரசங்கங்களை கேட்கறவங்களா இருந்தா ரொம்ப கவனமா இருங்க. இந்த காமெடி பண்ணிக்கிட்டு, இந்த ஜோக் பண்ணிக்கிட்டு, இந்த குதிச்சுக்கிட்டு, இந்த கொண்டாடிக்கிட்டு, உலகத்தில் நீ அப்படி வாழலாம், இப்படி வாழலாம், சிகரெட்டு பிடி, குடி பழக்கம் பண்ணு, ட்ரெஸ் நீ இப்படி வேணா உடுத்து, எத்தனை திருமணம் வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஜாலியா சிரிச்சுக்கிட்டு குதூகலம் கொண்டாட்டம் இருக்கிறது இல்லை தேவனுடைய வாழ்க்கை. 12 சீஷர்களுடைய அன்பை கர்த்தர் எப்படி சோதித்தார்? எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பின்னாடி வா, படகை விட்டுட்டு வா, வலையை விட்டுட்டு வா, உன் மனைவியை விட்டுட்டு வா, பிள்ளைகளை விட்டுட்டு வா. ஹிஸ்டரி, வரலாறு, அதாவது வேத வசனம், சுவிசேஷ புத்தகம் சொல்ல, பேதுரு தன் மனைவியை கூட்டிட்டு போனார், பேதுரு தன் சித்தப்பாவை கூட்டிட்டு போனார், பேதுரு தன்னுடைய அக்காவை கூட்டிட்டு போனார், பேதுரு தன் தங்கச்சியை கூட்டிட்டு போனார். போட்டிருக்கா?
இல்ல. தேசம் தேசமாக, காடு காடாக, மலை மலையாக இயேசு எங்கெல்லாம் போறாரோ பின்னாடியே போனாங்க. அல்லேலூயா. இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சான். தன் மனைவியை குறித்து நினைக்கல, தன் பிள்ளைகளை குறித்து நினைக்கல, தன் தங்கச்சியை குறித்து நினைக்கல, தன் அக்காவை குறித்து நினைக்கல, தன் சித்தப்பாவை குறித்து நினைக்கல, தூரத்து சொந்தத்தை குறித்து நினைக்கல. அப்படிப்பட்டவர்களோடு தான் இயேசு என்ன ஆசையா இருந்தார்? எப்போ ஆசையா இருந்தார்? வாசிங்க அந்த வசனத்தை. 15ஆம் வசனத்தை. ஹல்லேலூயா. நான் பாடுபடுவதற்கு முன்னே, நான் அந்த உலகத்தை விட்டு நான் போறதுக்கு முன்னே எங்க அம்மாவை பார்க்கிறேன், எங்க அப்பாவை பார்க்கிறேன், எங்க சித்தப்பாவை பார்க்கிறேன், எங்க பாட்டியை பார்க்கிறேன், எங்க தாத்தாவை பார்க்கிறேன். சொல்லல, யாரை பார்க்கிறேன்? 12 சீஷர்களை பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களோட சாப்பிட தான் ஆசையா இருந்தேன். எப்பேற்பட்ட அன்பை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மாத்திரமல்ல, இயேசுவுக்காக தரித்து நிற்கிற பிள்ளைகளோடும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. யாருங்க அவரு? சொல்லுங்க, யார் அவரு? ஏன் அவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு டிசையர், ஒரு ஆசை இருக்கணும்? யார் அவர்? இயேசு யாரு? என்னங்கெல்லாம் என்ன பாக்குறீங்க? இயேசு யாரு? மேல வாங்க. இயேசு யாரு? உலகத்தை உண்டாக்கினவர். அல்லேலூயா. யாரு? கடவுள். இஸ் a God. அவருக்கு என்னங்க உங்களோட என் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்? அவருக்கு என்ன ஆசை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னைக்காவது அப்படி ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் உங்களை காட்டிலும் கீழே உள்ளவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஒரு முடியாதவர்களோட உட்கார்ந்து ஆசைப்படுறோமோ? ஒரு டிவியில் நம்ம பார்க்குறோம், ஒரு முடியாதவங்களை பார்க்க முடியல, ரத்தம் பா, ஒரு பேஷண்ட், ஐயோப்பா முடியல, குளிக்கல, அவங்களோட எப்படி உட்காந்து சாப்பிட்றது, நாத்தடிக்குது, இவங்களோட எப்படி கிட்ட போறது? அப்போ உங்க ஆசை எப்படிப்பட்ட ஆசையா இருக்குது? இப்படி நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, வானத்தையும் பூமியை படைத்தவர், சகல அண்ட சராசத்தையும் உருவாக்கியவர், அவருடைய ஆசை பாருங்க, அவருடைய விருப்பம், அவருடைய அவர் அழகா சொல்றாரு பாருங்க. நான் பாடுபடுகிறதற்கு முன்பே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன்? அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இதை என்ன பண்ண போவதில்லை? கடைசி மீல், கடைசி சாப்பாடு. காலையில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோட அவ்வளோ அழகாக பேசினார். எத்தனை பேருக்கு நீங்கள் புரிஞ்சுதுன்னு தெரியல. இந்த வசனத்தை மாத்திரம் எனக்கு என்னால் புரிஞ்சுக்க ரொம்ப நேரம் ஆச்சு. இதை நான் நிறைய நாள் படித்தது உண்டு, சும்மா அப்படியே கடந்து போனது உண்டு. ஆனால் இன்னைக்கு தான் ரொம்ப உட்காந்து டீப்பாக யோசிக்கும் போது தான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். தனக்காக வருகிற பிள்ளைகள் மீது கடவுள் ஆசையாக இருக்கிறாராம். கடவுள் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. ஆசை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆசைனா, நீங்கள் ஆசைனா எப்படி சொல்லுவீங்க? அதை எப்படி டிஃபைன் வரையறுப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஆசை என்ன சொல்லுங்க? கார் மேலே ஒரு ஆசை. இப்போதைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, அது என்னால் வாங்க முடியாது. ஃபியூச்சரில் என்னால் வாங்குவேன், அதுக்காக கார் மேலே ஆசைன்னு தம்பி சொல்கிறார். மற்றவங்க ஆசையே இல்லையா உங்களுக்கு இந்த பூமியில்? எல்லாம் வெறுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் என்ன உண்டு? எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு ஃபோன், ஆப்பிள் ஃபோன் வாங்கணும், இல்லை யாருக்கும் ஒரு சேலை ஒன்று வாங்கணும், அதே போல் ஒரு வீடு ஒன்று வாங்கணும், ஒரு வண்டி ஒன்று வாங்கணும், வீடு இதை கட்டணும், நான் இதை வாங்கணும், சமையல் கட்டில் இந்த பொருளை நான் வாங்கணும். ஆசை டிசைர் பண்ணி. ஏன் ஆசைனா என்ன விஷயம்? ஆசைனா என்ன அர்த்தம்? நடக்கக்கூடாத காரியங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதுக்கு பேர் தான் என்ன? ஆமாவா இல்லையா? அதுதான் ஆசை. இருக்கிற காரியத்தை ஆசைப்படுவீங்களா நீங்கள்? என் வீட்டில் ஒரு 1 கிலோ மைசூர் பாக்கு இருக்குது. மைசூர் பாக்கு அங்கே வச்சுட்டு அந்த மைசூர் பாக்கை சாப்பிடுவதற்கு நான் ஆசையாக இருந்தேன். அப்படியே சொல்ல முடியும். மைசூர் பாக்கு இருக்குது, போய் சாப்பிடு போ. அதே இன்னொரு சொல்லலாம், திருநெல்வேலியில் அல்வாவை சாப்பிட நான் எப்படிப்பட்டதாக இருந்தேன்? ஏன் ஆசையாக இருந்தேன்? இப்போ என்னால் என்ன பண்ண முடியாது? சாப்பிட. அப்போ நான் சாப்பிட்னா என் ஆசையை நிறைவேற்றுனா நான் இங்கிருந்து திருச்செங்கோடு போகணும், திருச்செங்கோடுலேருந்து வேறு ஊர் போகணும், வேறு ஊர்லேருந்து பஸ் பிடிச்சி நான் திருநெல்வேலி போகணும், திருநெல்வேலி போய் அந்த கடைக்கு முன்னாடி நின்று நான் அல்வா வாங்கி சாப்பிட்டா தான் என்னுடைய ஆசை என்ன பண்ணும்? நிறைவேறும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை யோசிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட காரியம் ஏதாவது உண்டா? அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் சர்வ வல்லமையை படைத்த தெய்வம், வானத்தை பூமியும் அண்ட சராசரத்தையும் உருவாக்கின தெய்வம். ஒரு நிமிஷத்துல அவர் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். ஒரு நிமிஷத்துல அவர் நினைச்சா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஆசைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
என் ட்ரீம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய டிசையர், நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்னு சொல்றதே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்திற்கு எது ஒரே ஒரு ஆசையா இருக்குது, என் சீஷர்களோடு எனக்காக இந்த உலகத்தை விட்டு வந்த, எனக்காக சொத்தை விட்டு வந்த, எனக்காக பிள்ளைகளை விட்டு வந்த, எனக்காக சொந்த உறவுகளை விட்டு வந்த, நான் அழைத்ததும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துட்டு வந்த அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட எனக்கு என்னவா இருக்கு? புரியுதா உங்களுக்கு? ஆசையா இருக்கு. அப்ப ஆண்டவர் எதுல ஆசைப்படுறாருங்க? நம்ம வீடு வாங்குறதுல ஆசைப்படுறாரா? நகை வாங்குறதுல ஆசைப்படுறாரா? சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுல ஆசைப்படுறாரா? எதுல ஆசைப்படுறாரு? எதுல ஆசைப்படுறாரு? யார் மேல அன்பு செலுத்துறார்? சீஷர்கள். ஏன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கடைசியில இருந்து மேல போறேன். ஏன் சீஷர்கள் மேல சாப்பிட, சீஷர்களோடு கூட சாப்பிட ஆசையா இருந்தார்னா, சீஷர்கள் மாத்திரம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரு பின்னாடி வந்தாங்க? அப்போ ஒரு திருவிருந்துக்கு நீங்க வந்து உட்காரும் போது எப்படிப்பட்டவர்களாக வரணும்? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு நீங்க வந்து உட்கார்றீங்கன்னா அப்பதான் ஆண்டவர் உங்களோடு சாப்பிடுவதற்கு எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஃபஸ்ட்டு நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், அதான் இந்த வாரம் பார்த்தோம். என்னுடைய கண்டிஷன் என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, கர்த்தருக்காக எதை நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தீங்க? கடைசி பாயிண்ட் அதோட நான் முடிக்கிறேன். மீதி காரியங்கள் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கேட்குற கேள்வி அதுதான். கர்த்தர் ஆசையாக இருக்கிறார். ஆனால் யார் மேலே ஆசையாக இருக்கிறான்னா, தேவனுக்காக வந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரணும். எதை குறித்து கவலைப்படக்கூடாது. பேதுரு பிள்ளையை குறித்து கவலைப்பட்டாரா? யாக்கோபு பிள்ளை அம்மாவை குறித்து கவலைப்பட்டாரா? யோவான் தங்கச்சியை குறித்து கவலைப்பட்டாரா? அந்திரேயா யாரை குறிச்சா கவலைப்பட்டாரா? தோமா எப்படி பாஸ்டர் இப்படிலாம் இருக்க முடியும், நீங்கள் பாட்டு பேசிகிட்டே போகிறீங்க? முடியும், முடியும். வேதாகமத்தில் உண்டு சாட்சி. சார்லஸ் கிரிக்கு மிகப்பெரிய சாட்சி. கூப்பிட்டு சொன்னாங்க, அப்பா உன்னை கொன்றுவானுங்க, கொலை செய்ய உன்னை வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க, நீ வெளியவே போகக்கூடாதுன்னா. கொன்னா கொல்லட்டும். அவருக்கு எத்தனை வயசு குழந்தை? எஸ், 4 வயசு 5 வயசு. எத்தனை வயசு மனைவி? அவருக்கு என் வயசு 35 வயசு, மனைவிக்கு ஒரு 28 30 வயசு. அப்போ அவர் எப்படி யோசிச்சிருக்கணும்? என் ஆசை என்ன, என் பிள்ளை இப்போ தான் 5 வயசு பிள்ளை, அந்த பிள்ளை பெருசாகணும், ஸ்கூல் போகிறத நான் பார்க்கணும், அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்குது, அந்த பிள்ளையை நான் என்ன பண்ணணும், திருமணம் பண்ணி கொடுத்து பேர குழந்தைங்களை ஏந்தணும்னு ஆசையாக இருக்குது, அந்த பிள்ளைக்கு வேண்டிய காரியங்களை வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. 28 வயசு ஒரு வாலிப வயதில் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும். அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணக்கூடாது, பப்ளிக்காக வந்து பேசக்கூடாதுப்பா, உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் வரலப்பா அப்படின்னு வீட்டில் உட்காந்துருக்கணும். ஆனால் என்ன தைரியத்தில், எந்த பலத்தில் அவர் வந்து உட்காந்தார்? என்ன தைரியத்தில் பலத்தில் வந்து உட்கார்ந்தார்? பேதுருவை போல யோவானை போல எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துட்டு எனக்கு யார் முக்கியம்? அப்போ ஒரு வேளை பரலோகத்தில் இப்போ ஆண்டவர் யாரு கூட பந்தி இருக்க ஆசைப்படுவார்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, யாரு கூட ஆசைப்படுவார்? பேர் வரல பாஸ்டர். சார்லஸ் கிரிக்கோட சாப்பிட ஆசைப்படுவாரா? ஐயோ, என் மனைவி விட்டுட்டு வர முடியாது, என் பிள்ளைகளை விட்டு வர முடியாது, என் சொத்தை விட்டுட்டு வர முடியாது, என் பணத்தை விட்டு வர முடியாது, என் தொழிலை விட்டு வர முடியாது, என் உறவினர்களை விட்டு வர முடியாது, என்னுடைய பண்பாட்டை விட்டு வர முடியாது, என் கலாச்சாரத்தை விட்டு வர முடியாது, அவங்கள விட்டு வர முடியாது, இவங்களை விட்டு வர முடியாது, இந்த இடத்துக்கு வர முடியாது, அந்த இடத்துக்கு வர முடியாது, அப்படி வர முடியாது, இப்படி வர முடியாது. சந்தோஷம், அவர்களோட போய் நீங்கள் பந்தி இருக்கலாம் தாராளமாக. ஆண்டவர் உங்கள் பந்தியில் என்ன பண்ண மாட்டா? அல்லேலூயா. எத்தனையோ பேர் வெளியில் பந்தி இருக்கிறாங்க, ஆனால் 12 பேரோட தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? நான் ஆசையாக இருந்தேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.